ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விகாஸ் டைரி. இந்த வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்த சொல்லிப்பேன், நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணாலும் உடனே ஒயிட்டாக ஆக முடியாது. ஸோ ஸ்கின் கேர்னாலே உங்கள் ஸ்கின் கொஞ்சம் லைட் ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் பண்ணுற ஸ்கின் கேர் என்னோடய ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோன் வரும். அதே போல் கொஞ்சம் லைட் நாளைக்கு காட்டும். இந்த ஸ்கின் கேர் நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். மற்றபடி நீங்கள் ஒயிட் ஆகணும்னா ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போட்டால் தான் ஒயிட் ஆக முடியும். இந்த ஸ்கின் கேர் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே வாங்க வேணால் கஸ்தூரி மஞ்சள் மேலே மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோன். நான் எந்த வித மேக்கப்பும் போடலை. நான் இன்றைக்கி ரா மில்க் எடுத்துருக்கேன், அதாவது காய்ச்சாத பால். ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு காட்டன் துணியில். மில்கில் கிளன்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கனால ஃபேஸ் பிரைட்டனாக காட்டும். நீங்கள் அதை நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்கு வேண்டி லைட்டாக தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லீவ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், என்னோடய ஃபஸ்ட் இருந்த ஸ்கின்னோட இப்போ கொஞ்சம் லைட்டனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் அரிசி மாவும் தக்காளியும் எடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரப்பிங்க்கு வேண்டி இதுதான் செகண்ட் ஸ்டெப். தக்காளி அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நான் வீடியோவுக்கு வேண்டி தான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன். மற்றபடி நான் ரொம்ப லைட்டாக தான் ஸ்கின்னில் ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நெக்கில் ஆல்சோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லிப்ஸுக்கு மேலேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பிங் நீங்கள் 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு கையால் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது நல்ல ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஸோ ஸ்கின் நல்ல பிரைட்டனாக காட்டும். நான் 10 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு. ஸ்கின் எனக்கு ரொம்ப லைட்டனாக ஃபீல் ஆகுது. அதே போல் ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்குது. நான் ஃபேஸ் மாஸ்க்கு வேண்டி 2 ஸ்பூன் பச்சை பயிறு பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ அது கூட 1 ஸ்பூன் கடலை மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள், அது கூட காஃபி தூளும் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மில்க்குக்கு பதிலாக கேர்டும் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு திக்கான நம்மளுக்கு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இப்போவும் சொல்கிறேன், நெக்கில் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நெக் ஒரு கலரும் ஃபேஸ் ஒரு கலரும் தெரியும். நான் வீடியோக்கு வேண்டி தான் அப்ளை பண்ணாமல் இருக்கேன். மற்றபடி நீங்கள் நெக்கில் ஆல்சோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நல்லா ட்ரை ஆனவுடனே இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டாக எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ண முடியுமோ அந்த தூரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட என் ஃபேஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே போல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸ்கின் நல்ல லைட்டனாக இருக்குது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். சூடான தண்ணியில் காட்டன் துணியை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களே பார்ப்பீங்க அதில் புகை வருதில்ல, அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸில் வைக்க முடியும். அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் காட்டன் துணியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த போஸ் அந்த மாதிரி இருந்தாலும் க்ளோஸ் ஆகும். நல்லா இது நல்ல ஸ்கின் இன்னும் கொஞ்சம் பிரைட்டனாக காட்டும். இது நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்கின்னில். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ எவ்வளோ சேஞ்சஸ்ன்னு நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், ஹாவ் a நைஸ் டே.